தமிழக அரசியல இவ்ளோ மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களேப்பா! இப்படி சொல்ற மாரி தான், இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். 1998ல கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்த அவ்ளோ ஈஸியா யாருனாலயும் மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா, அந்த வருஷம் 1 இடம், 2 இடம் இல்ல. கோயம்புத்தூர்ல பல இடங்கள்ல குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு காரணமா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அல்லுமா அப்படின்ற அமைப்பு தான். அதனால இந்த ஒரு கேஸ விசாரிச்சு நெறைய பேர அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுல ஒரு சில பேத்த ரிலீஸ் பண்ணி, ஒரு சில பேத்துக்கு மட்டும் ஆயுள் தண்டனை குடுத்தாங்க. ஸோ இந்த ஆயுள் தண்டனை குடுத்தவங்க லிஸ்ட்ல இந்த அல்லுமா அமைப்ப சேர்ந்த தலைவரான பாஷா அவர்களும் இருந்தாரு. இவர் 1998ல இருந்தே ஜெயில்ல தாங்க இருந்தாரு. ஆனா கடந்த பிப்ரவரி மாசம் என்ன ஆச்சு அப்டின்னா, இவரோட உடல்ல பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இவருக்கு ஜாமீன் குடுத்து இவர வெளிய அனுப்பிட்டாங்க. ஆனா இப்ப தொடர்ந்து இவரோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இவர் இறந்து போயிட்டாரு. இப்ப இவரோட இறப்புக்கு தான் பல கட்சிகள் ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சிருக்காங்க. இதுலயும் விசிக தலைவரான திருமாவளவன் அவர்கள் போட்ட போஸ்ட் தான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரோட வாழ்க்கையில காலாண்டு காலத்தை இவர் ஜெயிலே கழிச்சிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கான பாதுகாவலனா தான் இவர் செயல்பட்டு இருக்காரு. ஆனா இவரோட பையன் உட்பட எல்லாத்தையுமே ஜெயில போட்டு இவங்களோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க. இவங்களோட வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க. இந்த ஒரு போஸ்ட் தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ட்விட்டர்ல இந்த மாதிரி ஒரு போஸ்ட போட்டிருக்காரு. ஆனா அதுக்கு கீழே கம்யூனிட்டி நோட்ஸ்ல என்ன தெரியுமா மென்ஷன் பண்ணிருக்காங்க? இவங்க சொல்ற மாதிரி இவர் ஒன்றும் இஸ்லாமிய பாதுகாவலர்லாம் இல்ல. அதனாலலாம் இவர் ஒன்றும் ஜெயிலுக்கு போல. இவர் எதுக்கு தெரியுமா ஜெயிலுக்கு போனாரு? இவர் குண்டுவெடிப்பு கேஸ்ல தான் இவர் ஜெயிலுக்கு போனாரு அப்படின்னு இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப திருமாவளவன் அவர்கள் தான் இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காருன்னு பார்த்தா, அடுத்து சீமான் அவர்களும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரோட இறப்பு ரொம்ப பெரிய இழப்பு. இத அவ்வளோ ஈஸியா ஏத்துக்கவே முடியாது. மிகப்பெரிய இழப்பு தான் இவரோட இறப்பு அப்படின்னு இது மாதிரி கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப இதுதாங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு. இவரே குண்டுவெடிப்பு கேஸ்ல உள்ள போயிருக்காரு. ஆனா இவரை தியாகி ரேஞ்சுக்கு கொண்டாடி இப்படி இஷ்டத்துக்கு இவரோட இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சத்தியமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, இவங்க அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி என்ன ரேஞ்சுக்கு கீழே இறங்கி வராங்க பாருங்க. ஏன்னா குண்டு வெடிப்பு கேஸ்ல ஒருத்தர் உள்ள போயிருக்காரு. அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அதை அப்படியே விட வேண்டியதானே. அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு தியாகி மாதிரி இவங்க போட்டுறாங்க அப்படின்னா இவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்க இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாங்களே, 58 பேரு அந்த குண்டு வெடிப்புல உயிரிழந்தாங்களே, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அன்றாட வாழ்க்கையில நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், நம்மளும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பொது இடங்களுக்கு தானே போனாங்க. அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா அன்னைக்கு நம்மளோட உயிர் பிரிஞ்சு போயிடும், இது மாதிரி குண்டு வெடிப்பு சம்பவம் ஏற்படும்னு அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா? எந்த தப்புமே பண்ணாம அப்பாவி உயிர்கள் 58 பேரோட உயிர் போயிருக்கு. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுக்கு அரசியல் பண்றதுதான் முக்கியம் அப்படின்னு அரசியல் பண்றதுலே குறியா இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்றதுனே தெரியலப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.